உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோக்கள் அனைத்தும் உங்களை உடனடியாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குவலயம் போற்றும் குரல் தந்த கோமானின் தொட்டனை தோறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தோறும் அறிவு என்ற நல்வாக்கினையே முதல் வாக்காக கொண்டு அன்புடன் துவக்கம் செய்கிறோம். மதுரை விவேகன் ஓவிய நுண்கலை பயிற்சி மையத்திலிருந்து ஓவிய நுண்கலை பேராசிரியர் KP கணியின் அன்பான வணக்கம். இந்த ஓவியக்கலையை கற்றுக்கொள்ள நமது நிறுவனத்தை தொடர்பு கொண்ட அனைத்து ஓவிய ஆர்வலர்கள் மற்றும் மாணவர்களுக்கு நமது மதுரை விவேகன் ஓவிய நுண்கலை பயிற்சி மையத்திலிருந்து நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போது இந்த 6 மாத கால பயிற்சி என்பது சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் நடைபெறுகிறது அப்படின்னு நம்ம ஏற்கனவே நமது நிறுவனத்தை தொடர்பு கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் ஓவியக்கலை ஆர்வலர்களுக்கும் நம்ம தொலைபேசி வாயிலாக சொல்லியிருக்கிறோம். சரிங்களா? இப்போது நடப்பில் ஒரு பேட்ச் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த பேட்ச் முடிகிறதுக்கு டிசம்பர் மாதம் முடிகிற அந்த தருவாயில் இருக்குது. அப்போது நம்ம இப்போ அடுத்த பேட்சுக்குரிய மாணவர்கள் உங்களை போன்ற மாணவர்கள் மிக ஆவலாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு இந்த கோர்ஸுக்குள்ளே போகிறதுக்கு நமக்கு கொஞ்சம் இந்த கை பக்குவ பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆரம்ப முன்னோட்ட பயிற்சி அப்படிங்கிறது நமக்கு மிக அவசியமாக இருக்குது. அது என்ன சார் கை பக்குவ பயிற்சி அப்படின்னா, அந்த கை பக்குவ பயிற்சி அப்படிங்கிறது நம்ம இப்போ இந்த 6 மாத கால டியூரேஷனில் நம்ம அந்த கோர்ஸை படிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 வகையான சர்வதேச அளவிலான அப்டேட்டட் மேம்படுத்தப்பட்ட இந்த பயிற்சிகள் நம்ம கற்றுக்க போகிறோம். அப்போ அந்த மாதிரி கற்றுக்கொள்ளும் பொழுது இந்த பயிற்சிகளை நாம் திறம்பட கற்றுக்கொள்ள வேண்டும், முழுமையாகவும் எளிமையாகவும் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படின்னா நாம் இந்த கைப்பக்குவ பயிற்சி மிக அத்தியாவசியமாக முன்னோட்ட பயிற்சியாக நம்ம கையில் எடுத்துக்கணும். சரிங்களா? அப்போது இந்த கோர்ஸ் நம்ம டிசம்பர் மாதம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இடையில 2-3 மாதங்கள் இருக்குது. அப்படிங்கிறதுனால அந்த மாதங்களில் ஒரு 10 வீடியோக்கள் அந்த பயிற்சி சம்பந்தமாக இருக்குது. அதை அனுப்பிச்சிடுறோம். அதை நீங்கள் என்ன செய்றீங்க அப்படின்னு சொன்னால், அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பூரா நல்லா வாட்ச் பண்ணுங்கள். ஒரு மாதத்துக்கு ஒரு 3 வீடியோ அப்படின்ற மாதிரி நம்ம என்ன செஞ்சுருவோம், அதை நம்ம அனுப்பிச்சிருவோம். அப்படி அனுப்பும் பொழுது அந்த வீடியோவை முழுசாக நம்ம பார்த்துட்டு அதை பொறுமையாக நிதானமாக பார்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய அதில் ஆசிரியர் சொல்லக்கூடிய பயிற்சி முறைகளை பூராமே கொஞ்சம் மிக ஆர்வத்தோடு நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஓவிய நுண்கலை பயிற்சி அப்படிங்கிறது நமக்கு எளிதாக மாறிடும். சரிங்களா? இதை மாணவர்கள் மிக முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டும். மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய டிராயிங்ஸ் என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு அனுப்புகிறாங்க. பட் எல்லாமே அவங்க அளவுக்கு அந்த வயதுக்கு உரிய பக்குவம் அல்லது வலைத்தளங்களில் நிறைய வீடியோக்களை பார்க்குறது, இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு படம் வரைஞ்சி என்ன செஞ்சுக்கிறாங்க, அனுப்பிக்கிறாங்க. இது சுய முயற்சி, அது ஒரு ஆர்வத்தின் மிகுதினால் நம்ம செய்யக்கூடியது தான். அதில் எந்த விதமான ஒரு தவறும் கிடையாது. இருந்தாலும் நாம் ஒரு தொழிலை கற்றுக்கொள்வது நம்முடைய எதிர்காலத்துக்கு மிக வளமாக நம்ம இந்த பயிற்சிகளை முழுமையாக பெற்று எதிர்காலத்தை நாம் நினைத்தபடி மாற்றி வளமாக அமைத்து கொள்ள ஓவியக்கலையின் பொற்காலம் உங்களை அழைக்கின்றது அப்படின்னு தான் சொல்லணும். அப்போது நமக்கு இந்த ஓவியக்கலையின் பொற்காலம் அழைக்கும் பொழுதே நாம் அதில் பங்கெடுத்து நமக்கு நம்மளுடைய காலத்தை மிக சிறப்பானதாக ஆக்கிக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது அப்படின்றத சொல்லிடுறோம். ஆனால் நம்ம நிறைய படங்களை வரைஞ்சி வீட்டிலேயே அடுக்கி வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்போது அதை வருமானமாக ஆக்குவதற்கு நம் முறையான ஒரு தொழிலை கற்றுக்கொள்ள வேண்டும், அதையும் முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்றது மிக முக்கியமானது. அதனால் மாணவர்கள் இந்த படத்தை வெறும் பேப்பரில் வரைஞ்சதோடு நிற்காம பயிற்சிக்குள்ளே அந்த தொழிலை முழுமையாக கற்றுக்கொண்டு உங்களுடைய எதிர்காலத்தை வளமாக வைத்துக்கொள்ள வேண்டுமா மீண்டும் கேட்டுக்கொள்கிறோம். இப்போ இந்த புதிய பேட்ச் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறோமே, இந்த புதிய பேட்ச் இந்த எதிர்வரக்கூடிய 3/8/2023 வியாழக்கிழமை
அன்னையிலிருந்து நமக்கு அந்த அட்மிஷன் தொடங்க உள்ளது அப்படின்றத நம்ம மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறோம். சரிங்களா? இப்போ அதில் அந்த வியாழக்கிழமையிலேருந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இந்த பயிற்சிக்குள்ளே வரக்கூடிய மாணவர்கள் முதல் மாணவர் சேர்க்கை கட்டணத் தொகையாக ரூபாய் 2000 செலுத்தி வாட்ஸ்அப்பில் அனுப்பப்படும் விண்ணப்ப படிவத்தை நீங்கள் முறையாக பூர்த்தி செஞ்சு நம்முடைய பயிற்சி நிறுவன அந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பிச்சிடணும். சரிங்களா? இப்போ பயிற்சியினுடைய மொத்த தொகையில் இப்போ நம்ம முதல்ல கட்டுற 2000 நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கழிச்சுக்கலாம். சரிங்களா? அது மிக முக்கியமானது. அதை மாணவர்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. அப்புறம் இந்த மாணவர் சேர்க்கை கட்டணம் அனுப்புறதுக்கு உங்களுடைய வாட்ஸ்அப்பில் நம்ம நிறுவனத்தினுடைய QR கோடு இப்போ அனுப்பிடுவோம். அனுப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் ஜிபேயில் ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே நீங்கள் பணத்தை என்ன செஞ்சிடலாம், அனுப்பிச்சி விட்டுறலாம். அப்போது பயிற்சியில் பயிற்சிக்காக இந்த முதல் மாணவர் சேர்க்கைக்கான கட்டணம் அனுப்புகிறவங்களுக்கு மட்டும் நம்ம என்ன செஞ்சிடறோம், முதல் இலவச புத்தகத்தை நம்ம அனுப்பிச்சிடுறோம். சரிங்களா? அதோட என்னென்ன பாடத்திட்டங்கள் நம்ம படிக்க போகிறோம் அப்படின்ற அந்த பாடத்திட்ட தொகுப்பு இருக்குது பாருங்கள், அதையும் நம்ம அனுப்பிச்சி கொடுத்துருவோம். அப்போ நம்ம அதையெல்லாம் நம்ம பார்த்துக்க போகும்பொழுது நம்ம இதெல்லாம் நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் சம்மந்தப்பட்ட சில விஷயங்களை அந்த பயிற்சி வீடியோக்கள் இருக்கிறதையும் கம்பேர் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே என்ன செஞ்சிடலாம், நம்ம டிராயிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதை மாணவர்கள் மிக முக்கியமானதை எடுத்துக்கணும். இப்போ பயிற்சிக்குள்ளே நுழையக்கூடிய மாணவர்களுக்கு ஆரம்ப நிலை அட்வைஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, அறிவுரையாக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த பயிற்சியானது பல்துறை ஓவியக்கலை சார்ந்த டிசைனிங் தொழில்நுட்பம் மற்றும் ஓவிய ஆசிரியர் பயிற்சி, இந்த போன்ற தொழில்நுட்ப பயிற்சிகளுக்கு எளிதாக நம்ம கற்றுக்கிறதுக்கு தான் நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த கைப்பக்குவ பயிற்சி அவசியமாகிறது. சரிங்களா? இப்போ இதை மாணவர்கள் மிக முக்கியமாக புரிஞ்சுக்கணும். இப்போ விண்ணப்ப படிவம் நம்ம அனுப்பிச்சிடுறோம். அந்த விண்ணப்ப படிவத்தை என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், விண்ணப்ப படிவத்தில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஒட்டக்கூடிய களம் இருக்கும். அப்போ அதில் ஃபோட்டோ ஒட்டிட்டு அதில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு முறையான இதில் பூர்த்தி செஞ்சுட்டு அந்த ஃபோட்டோவையும் ஒட்டிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது ஃபினிஷிங் ஆகிரும். அப்போ அந்த இதை அப்படியே நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, ஒரு ஃபோட்டோ காப்பி எடுத்துடுறீங்க. எடுத்துட்டு அதை அப்படியே அந்த ஃபோட்டோ காப்பி எடுத்ததை வாட்ஸ்அப்பில் நீங்கள் போட்டு விட்டுறணும். போட்டு விட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதில் நீங்கள் மாணவர் சேர்க்கை பெற்றதாக அர்த்தமாயிரும். சரிங்களா? இப்போ அந்த அப்ளிகேஷனோட நம்மளுடைய 2000 நம்ம ஏற்கனவே சொன்னோம் பாருங்கள், 2000 ரூபாயுமே நீங்கள் முதல்ல அனுப்பிச்சு கொடுத்துடணும். சரிங்களா? அப்போ அது எந்த நம்பருக்கு நம்ம அனுப்பணும், நம்முடைய வாட்ஸ்அப் எண் 7904 2904 57க்கு அனுப்பி வச்சிடணும். சரிங்களா? சரி, இப்போ இது ஒரு புறம். அப்புறம் உங்களுக்கு உங்களுடைய ஒரிஜினல் ஆதார் கார்டு இருக்கு பாருங்கள், அதை ஃபோட்டோ காப்பி எடுத்து அனுப்பிச்சிடலாம். நீங்கள் ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் அங்கே ஒரு ஐடி கார்டு கொடுப்பாங்க. அந்த ஐடி கார்டுனுடைய ஃபோட்டோவையும் எடுத்து நீங்கள் அனுப்பிச்சி கொடுக்கலாம். சரிங்களா? சரி, இப்போது இந்த பயிற்சியானது சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே தொலைபேசியில் தொடர்பு கொள்ளும் பொழுது நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்போ இந்த 6 மாத கால பயிற்சியின் பொழுது மாணவர்கள் கவனத்திற்கு பார்த்தீங்கன்னா, பயிற்சி கட்டணத்தை மாதத்தினுடைய ஒரு குறிப்பிட்ட தேதியில் தவறாது செலுத்த வேண்டும். பயிற்சி நடத்தும் நாட்களில் தவறாது வருகை பதிவு செய்கிறதுங்கிறது மிக மிக முக்கியம். ரெண்டாவதாக இது. அப்புறம் மூணாவதாக பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் நடத்தக்கூடிய பாட பயிற்சிகள் இருக்கு பாருங்க, அதை தவறாது செஞ்சுட்டு வந்துடணும். இப்போ இந்த 3 விஷயம் மிக முக்கியமானது. முதல்ல என்ன அப்படின்னு சொன்னால், குறிப்பிட்ட தேதியில் நமக்கு பணத்தை செலுத்திடுறது. அதுக்கப்புறம் பயிற்சி நடத்தக்கூடிய நாட்களில் தவறாது வருகை பதிவு. அப்புறம் பாட பயிற்சிகள் இருக்கக்கூடிய ஹோம் ஒர்க்காக கொடுக்குறோம் பாருங்க, அதை அந்த மண்டே டு ஃப்ரைடே, அதாவது திங்கள் முதல் வெள்ளி வரை நீங்கள் உங்களுடைய இடத்துல இருப்பீங்க. அப்போ அந்த டைமில் அந்த பயிற்சிகளை தவறாது செஞ்சு கொண்டு வந்துடணும். அது இந்த 3மே மிக மிக முக்கியமானது. அப்படின்னா 2 தடவை நம்ம இதை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறோம், பார்த்துக்குங்க, மிக முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பயிற்சிக்குரிய ஸ்டடி மெட்டீரியல்ஸு
இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸுங்கிறது ஒவ்வொரு பயிற்சிக்கும் வந்து நம்ம ஒவ்வொரு கிளாஸுக்கும் போகும்பொழுது நமக்கு என்னென்ன மெட்டீரியல்லாம் வேணும் அப்படின்னா அது ரொம்ப எளிதான மெட்டீரியலாகவே நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அதை வாங்கி நம்ம பார்த்துக்கணும். ஆனால் அதை வந்து மாணவர்கள் தங்களுடைய சொந்த பொறுப்பில் தான் என்ன செய்யணும், வாங்கிட்டு வரணும் அப்படின்றது தான். அப்போது இதெல்லாம் வந்து நீங்கள் மாணவர்கள் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து மிக முக்கியமாக அதை புரிஞ்சு அதன்படி நடந்துக்கணும் அப்படின்றது மிக முக்கியமானது. சரிங்களா? அப்புறம் இந்த கை பக்குவ பயிற்சியை வந்து முழுசாக நம்ம வந்து முடிச்சிட்டோம், அதில் வந்து நமக்கு நல்ல திருப்தி இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த முடிவில் வந்து ஆசிரியர் சில படங்களை வந்து என்ன செய்வார், உங்களுக்கு அனுப்பிச்சு கொடுப்பாரு. அதை வந்து நீங்கள் வீட்டிலேயே இருந்து வரைஞ்சி அதை ஒரு 2-3 டிராயிங்ஸை மட்டும் நல்லா ஃபினிஷிங் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம வந்து இந்த வருடம் இறுதி மாதம் டிசம்பர் மாதத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஞாயிற்றுக்கிழமை, அதாவது ஒரு 10ஆம் தேதி பார்க்கல இருக்கிற மாதிரி ஒரு ஞாயிற்றுக்கிழமையில முதல்ல வந்து ஒரு அறிமுக கூட்டம் வந்து நம்ம என்ன செஞ்சிருவோம், நடத்திடுவோம். அந்த அறிமுக கூட்டத்தில் வந்து உங்களை மாதிரி ஆர்வமான மாணவர்கள் எல்லாருமே அதில் கலந்துக்கிடுவாங்க. அப்போது நமக்கு ஒவ்வொரு மாணவர்கள்ட்டையும் வந்து என்னென்ன ஒரு அனுபவங்கள் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அங்கே கலந்து பேசிக்கலாம். அந்த கோர்ஸை பற்றிய மிக முழுமையான ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு அன்னைக்கு வந்துடும். சரிங்களா? அந்த மாதிரி இந்த அறிமுக கூட்டம்ங்கிறது சிறப்பானது அப்படிங்கிறது மிக முக்கியமாக நீங்கள் கலந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறோம். இப்போது இந்த மீட்டிங் நடைபெறக்கூடிய அன்னைக்கே வந்து நம்ம என்ன செஞ்சிடலாம், அந்த புதிய பேச்சுக்குரிய அந்த வகுப்புகளை நம்ம ஆரம்பம் செஞ்சுருவோம். அதை மிக முக்கியமாக மனதில் வச்சுக்கணும் மாணவர்கள் வந்து. சரிங்களா? மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அன்பன் கேபி கனி. நன்றி ஆர்வலர்களே.